இண்டிகியூப் பேசஸ் ஐபிஓ வந்திருக்கு. ஐபிஓ டேட் வந்து ஜூலை 23 முதல் ஜூலை 25 வரையும் வந்திருக்காங்க. ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 225 முதல் 237 வரையும் வந்திருக்காங்க. ஐபிஓ சைஸ் வந்து 700 கோடிக்கு வந்திருக்காங்க. 650 கோடி வந்து ஃப்ரெஷ் யூஸில் வந்திருக்காங்க. 50 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸில் வந்திருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 வந்திருக்காங்க. ரீட்டெயிலுக்கு வந்து 10% வந்து ஒதுக்கியிருக்காங்க. இயர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்க்குறேன். அசட் ரெவன்யூ மட்டும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து 2023-24 வந்து லாஸ் மேக்கப் பண்ணியிருக்காங்க. 2025 மட்டும் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. நெட்ஒர்த் வந்து மைனஸில் தான் இருக்குது. ரிசர்வ்ஸ் வந்து மைனஸில் தான் இருக்குது. இது நல்லதில்லை. பாரிங் வந்து கண்டினியூஸாக அதிகமாகிட்டே போகுது. இது நல்லதில்லை. ஃபண்டமெண்டல் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வந்திருக்கு. இபிஎஸ் வந்து மைனஸில் வந்திருக்கு. அதனால் பிஇ ரேஷியோ பார்க்க முடியாது. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 4977 கோடிக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய ப்ரமோட்டர் வந்து 60 வந்திருக்காங்க. இவங்க வந்து 2015 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்க வந்து லேண்ட் ஓனர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி எம்என்சி கார்ப்பரேட் ஐடி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு தேவையான ஆஃபீஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு ரெண்ட் அண்டு லீஸு கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. இவங்க வந்து 15 சிட்டிஸில் 115 ஆஃபீஸ் சென்டர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஐபிஓ வந்ததுக்கான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூலதன செலவுக்காண்டி வந்திருக்காங்க. அப்புறம் வந்து கடனை கொஞ்சம் அடைக்கிறக்காண்டி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பொதுவான நிறுவன நோக்கத்துக்காண்டி வந்திருக்காங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.